தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நான் இவ்விதமாய் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு பிரபலமாய் இருக்கிற ஒரு போதகர், அவரை பார்க்க அவருடைய தகப்பனார் அவர் இருக்கிற இடத்திற்கு வந்தாராம். அந்த தகப்பனாரை இந்த போதகர் அவருடைய காரில் அமர வைத்து அந்த சிட்டியெல்லாம் அவருக்கு சுற்றி காண்பிக்கும்படி காரில் கூட்டிக்கிட்டு போய் எல்லாம் அந்த சிட்டியெல்லாம் காண்பித்து மறுபடியும் வீட்டுக்கு போகலான்னு வருகிற பொழுது இந்த தகப்பனார் சொன்னாராம், மகனே, எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. என் என் கைகளிலெல்லாம் இந்த இரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் சரியா இல்லை, இரத்த ஓட்டம் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாராம், காரை ஓட்டிக்கிட்டே இருந்தாராம். அவர் மறுபடியும் அந்த தகப்பனார் மீண்டும் அதையே சொன்னார். இவர் சொன்னாராப்பா, நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு. இல்லை அதுக்கு இல்லை, இது உனக்கும் வரும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லை எனக்கு இது வராதப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த தகப்பனார் மறுபடியும் சொன்னாராம், இல்லை இது நம்முடைய ஃபேமிலியிலே இது இருக்குது, எல்லாரும் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது, அப்போ உனக்கும் வரும் அப்படின்னு. இப்போ இவர் சொன்னாரா, இல்லை அதெல்லாம் வராது, உங்களுக்கும் அது இருக்காது, போயிடும் அப்படின்னு சொன்னாராம். அந்த தகப்பனார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் சொல்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன், மறுபடியும் என்னை திருப்பி அங்கே வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி அவனுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம ஆமான்னு சொல்லணும். ஆமாம், அந்த வியாதி இருக்குது, அந்த கஷ்டம் எனக்கு இருக்குது, எனக்கும் வந்துடும் சொல்லி ஒத்துக்க சொல்லி அந்த ஆவி போராடுகிறது என்று சொல்லி அவர் முடிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் கூட அவ்விதமாய் சத்துரு உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, உங்கள் வேலையிலும் சரி, பல விதங்களிலே பிசாசு உங்களை அவனுடைய யோசனைக்கு, த டெவில்ஸ் பிளான்ஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்க அவன் வைப்பான். வாழ்க்கைனா இப்படி வரும், வேலைன்னா இப்படியெல்லாம் இருக்கணும், எந்தெந்த இடத்துல பிசாசு உங்களை அடிமைப்படுத்த பார்க்குறான். வேர் ஆல் இஸ் ட்ரைங் டு பவுண்ட் யூ வித் இஸ் பாண்டேஜ், அந்த அடிமைத்தனத்தில் உங்களை வைக்க பார்க்குறானோ எதிர்த்து நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். God has blessed you. நமக்கு கஷ்டங்கள் வரும், குறைவுகள் வரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு God will take care of everything. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். ஜெயமான ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அது இயேசுவோடு இருக்குது. நமக்கு வழிகள் வரும், ஆனால் அவரே நம்முடைய வழிகளை நிவர்த்தி செய்கிற ஒரு அருமருந்து. அவருடைய வார்த்தை ஒரு மருந்து, அப்படி தழும்புகள் நம்மை சுகமாக்கும் ஒரு அருமருந்தாய் இருக்கிறது. அவைகளிலே நாம் நடப்போம். பொல்லாத இருளின் ஆவிகளை, தந்திரங்களை இயேசுவின் நாமத்திலே முறியடிப்போம். ஆமேன். பரிசுத்தமான பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய கிரிகைகளை சொல்லி வரும்படி எங்களை நீர் தொடுவீராக ராஜா. இன்றைக்கு பிசாசு பிணைந்து வைத்திருக்கிற யோசனைகள், திட்டங்களை நாங்கள் முறியடிக்க, அவைகளின்படியே நாங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடாதபடி இயேசு எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அவருடைய செய்கைகளை சொல்ல, வியாதிகள் வருமே என்று சொன்னாலும் அவைகளிலிருந்து சுகத்தை கொடுப்பதற்கு தேவன் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி, அந்த சுகமான வாழ்க்கையை, விடுதலையான வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடவும் அனுபவிக்கவும் உடைய பிள்ளைகள் யாவருக்கு நீர் உதவி செய்யும். பிசாசின் தந்திரங்களை கண்டறிந்து அவைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்திட பலனையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்கள், சோர்வினுடைய எண்ணங்கள் இவருடைய மனதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அந்த கலைகளை பிடுங்கி எடுப்பீராக.
விடுதலை சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.